வாங்கண்ணா. எங்கண்ணா போகணும்? பஸ் ஸ்டாண்டுக்கு. நம்ம ஆட்டோ போலாம்ண்ணா. நான் ஏற மாட்டேனே. ஏன்னா ஆப் சரிச்சு விட்டா போதும். பணம் இல்லையா? பணம் இல்லையா? உனக்கு ஒரு சட்டை, பேண்ட், ஒரு பெட்டு. எந்த பக்கம் போற? எந்த பக்கம்? அந்த பக்கம் ஓடிடு. இந்த பக்கம் போன காரை விட்டு போடா. வந்துட்டாங்க. ₹1,00,000 பரிசு. 1,00,000? இந்த படத்தில் காணப்படும் பிரபல ரவுடி ராஜியை கண்டுபிடிச்சு தரவங்களுக்கு ₹1,00,000. ஐயோ, இந்த பரிசு என்ன கிடைக்கூடாதா? மகனே. மகனே வா. எங்க அப்பா போய் 5-6 வருஷம் ஆச்சு. இப்ப எப்படி வந்தாரு? அப்பா, அப்பா, நீங்க எங்க இருக்கீங்க? இங்க. சாமி, எங்க இருந்து வரீங்க? இமயமலையில இருந்து இப்பதான் வர்றேன். இமயமலையில இருந்தா? இமயமலையில எல்லாரும் ஏறுவாங்க, நீங்க இறங்கி வந்திருக்கீங்க. சாமி, நீ ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. சாமி, உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. என் ஆட்ட தொழில் ரொம்ப ஆட்டங்கண்டு போச்சு. நீங்க மனசு வச்சா எனக்கு ₹1,00,000 கிடைக்கும். என்ன செய்யணும்? இந்த பேப்பர்ல இருக்கிற எனக்கு ₹1,00,000 கிடைக்கும். மகனே. அப்பனே. ஒரு வேலை செய். என்ன வேலை சாமி? என்னை ஏத்திக்கிட்டு போ. சொல்றேன். ₹1,00,000 எனக்கு தானே. வாங்க சாமி. சாமி நில்லுங்க. உங்க திருப்பாலும் தரையில படக்கூடாது. சல்பேத்திரா, சல்பேத்திரா, சல்பேத்திரா. சாமி, கோயிலுக்கு தானே போனோம்? தீர்த்தசாலை. அதுவும் கோயில் தானே வைக்க. இது வேற தீர்த்தம். வேற தீர்த்தமா? இப்போ நான் சொல்றேன். சாமி தெரியாது என்ன? மகனே, மகனே, இந்த இடம் தான். நிறுத்து. இங்க கோயில் இல்லையே. சாமி, என்ன தீர்த்தம் சாமி? ஒரு ஃபுல் பாட்டில் விஸ்கி வாங்கிட்டு வா. சாமி, அது தீர்த்தம் இல்ல, மருந்து சாமி. தெரியும். தினமும் ஒரு பாட்டில் குடிக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. டாக்டர் அவன் என் கையில மட்டும் அவன் கிடைச்சான்னா டிராக்டரை வச்சு ஒரே நசுக்கி போடுவேன். சாமி, ரூபா கொடுங்க சாமி. ₹500 நோட்டா இருக்கு. நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால ₹1,00,000 கிடைக்க போகுது. நான் நிறைய ரூபா வச்சிருக்கேன். நீங்க அப்புறம் கொடுத்தா போதும் சாமி. இப்ப நான் வாங்கிட்டு வந்துடுறேன். சாமி, இந்தாங்க சாமி. 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. சாமி, சக்கரை பொங்கலா வெண்பொங்கலா சாமி? காலையில கூவுது, அது பேர் என்ன? விடிஞ்சு கூவுறது கோழி சாமி. அந்த பிரியாணி 2 பொட்டலம் வாங்கிட்டு வா. விபச்சாரம், விபச்சாரம், அபச்சாரம், அபச்சாரம். சாமி, நீங்க அதுக்கெல்லாம் சாப்பிடக்கூடாது சாமி. அப்படித்தான் சாப்பிடணும்னு எனக்கு என் சம்சாரம் சொல்லியிருக்கா. சம்சாரம் அது ஆளை கொள்ற மின்சாரம். சாமி, பிரியாணி காசு கொடுங்க சாமி. ₹500 நோட்டா இருக்கு. நீ வாங்கிட்டு வா, அப்புறம் கொடுக்குறேன். அதுக்கு என்ன சாமி, உங்களால எனக்கு ₹1,00,000 கிடைக்க போகுது. ஏன்னா நிறைய பணம் இருக்கு. நான் வாங்கிட்டு வந்துடுறேன், அப்புறம் கொடுத்தா போதும். மயில் வாகனத்தில் இருக்கு. வாங்க சாமி, மெதுவா வாங்க சாமி, மெதுவா பைய. சாமி, தீர்த்தம் பிரசாதம் ஒரு 200, என் மீட்டர் காசு ஒரு 100, ஆக மொத்தம் 300 கொடுத்துட்டு இந்த ராஜி கம்நாட்டி அவனை பத்தி ரகசியம் சொல்றோம் நீங்களே, சொல்லுங்க சாமி. ஐயோ, நீ வாங்கின சரக்கும் குடுக்கற அடியும் பார்த்தா நீ ராஜி கம்நாட்டி தான் இருக்கணும். வாடா போலீஸ் ஸ்டேஷனுக்கு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு? ஐயோ பாபு, ஐயோ ஆளுக்கு 50 வாங்கிட்டு பேசாம லெட்டரை படிச்சு சொல்லிட்டு வந்திருக்கலாம். போலீஸ்ல காட்டி கொடுத்தா நிறைய பணம் கிடைக்கும்னு அதிக ஆசைப்பட்டேன். இப்ப தாடையை உடச்சிட்டு வந்து நிக்கிறேன். இப்ப நீங்க 2 பேரும் ஏதாவது பேசுறீங்க, உங்க தாடையை பேசுருவேன். ஏன்டா நான் என்ன பண்ணா? பணத்துல மட்டும் பங்கு போட வந்தீங்களே, அவங்க கொடுத்த உதவியில யாராவது பங்கு போட்டீங்களா? ஐயோ, சில விஷயங்களை பிள்ளைங்களுக்குன்னு விட்டு கொடுக்கறதாண்டா பெத்தவங்களுடைய பெருந்தன்மை. முதல்ல இந்த ஆளை வெளியே போக சொல்லு, இல்ல நீ விடவே ஆயிடுவேன். கவலைப்படாத கண்ணா, அடுத்த தடவை யாராவது அடிக்க வந்தாங்கன்னா நாம பிறந்தன்னே உங்க அப்பாவை காட்டி கொடுத்துருவோம். ஐயோ ஐயோ, இப்படிப்பட்ட பொண்டாட்டியும் பிள்ளையும் அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப புண்ணியம் பண்ணி இருக்கணும். என்ன மங்கம்மா, சௌக்கியமா? எப்படிங்க சௌக்கியமா இருப்பேன்? நேத்து பூரா உங்களை பார்க்கவே இல்லையே. அதுக்கு தானே வந்திருக்கேன். காலையில காலேஜ் போறதுக்கு முன்னாடி உன் கையால ஒரு சோடா வாங்கி குடிச்சாதான் எனக்கு மூளையே வேலை செய்யுது. எனக்கும் அப்படித்தான் ஐயா. காலையில உன் அழகான முகத்தை பார்த்தாதான் அதிர்ஷ்டம். வியாபாரமே நல்லா நடக்குது. சரி, சோடா குடு. சோடா குடியா? குண்டா. ஐயோ, அடிபட்டுடுச்சா? பார்த்து எழுந்திரியா.
அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உன் கை படிச்சா எல்லாம் பறந்து போச்சு. போயா ஓடி. என்ன கடையை விட்டுட்டு கொஞ்சிட்டு இருக்கீங்க? கண்ணம்மா. யோ கண்ணம்மா இல்லையா மங்கம்மா. மங்கம்மா, நான் காலேஜுக்கு போயிட்டு வரேன். எவனோ ஓட்ட ஸ்கூட்டர் பாருங்க பாரு. மங்கே டாடா டாடா. பேட்டா. ஹலோ பொன்னுச்சாமி. என் பேரு கந்தசாமிப்பா. ஏதோ ஒரு சாமி விடு. ஆமா, காலேஜ் முடியாச்சா? காலேஜ் மூடியாச்சா? நான் காலேஜ்ல தானே வந்துகிட்டு இருக்கேன். ஆமா, தினம் நீ ஸ்கூட்டர்ல வருவேன், இன்னைக்கு நீ சைக்கிள் வந்துட்டு இருக்கேன். உனக்கு என்ன வர வர கண்ணு டல்லாகுதா? ஸ்கூட்டர்லனே வந்திருக்கேன். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? ஸ்கூட்டரா இது? சைக்கிள்ல வந்துட்டு ஸ்கூட்டருங்கற? எங்க ஸ்கூட்டர்? என்னைய கேக்குற? நான் ஒண்ணுல கட்டிட்டு இருக்கேன். ஹோட்டல் கட்டி இருக்கியே சந்து மாதிரி, துபாயில வந்து பாருவே, அப்படியே ஓடி பிடிச்சு விளையாடலாவே. ஐயோ, ஷேக்கு வந்தா தலையிடிக்குமே. அவங்கள நான் எப்படி கல்யாணத்துக்கு கூப்பிடுவேன்? அவங்கள நான் எங்க தங்க வைப்பேன்? பரவாயில்ல, துபாயிலே ஒரு ரிசப்ஷன் நடத்தி விடுவோம். ஐயா, துபாயில இருந்து நேரா வர்றீங்களாக்கும்? உலகத்தையே சுத்தி போட்டு வரவே, சிங்கப்பூர்ல இருந்து சிதம்பரத்துல வரேனாக்கும். ஏகப்பட்ட சாமான்ஜெட்டெல்லாம் வச்சிருக்கீங்க. என்ன அப்படி கேட்டு விட்டேன்? 1,80,000 ரூபாய் டியூட்டி கட்டி இருக்கவே, கொஞ்சம் யோசிச்சு பாருவே. செண்டு கிண்டு விக்கிறதா இருந்தா சொல்லுங்க. யார பார்த்து விக்கிறதுங்கிற? நீ ஏதாவது வச்சிருந்தா சொல்லுவே, நான் வாங்கிக்கிறேன். ஏகப்பட்ட அமெரிக்கன் டாலர் வச்சிருக்கவே. அமெரிக்கன் டாலரா? என்ன சொன்ன? அமெரிக்கன் டாலர்னு சொன்னீங்க. அப்படியா சொன்னேன்? பொய் பொய் பொய். அது அப்படியே அழிச்சிடு. என்ன நடக்குது நாட்டுல? நீங்களே என்ன உத்தியோகம் பாக்குறீங்க? எந்த சம்பளங்களா? அறிவழகா, காலேஜுக்கு போறத விட்டு விட்டு ஸ்டேஷன்ல இருந்து ஏன்டா கத்திட்டு இருக்கிற? ஆமா, நீ யாரு? நான் யாரா? நான் தாண்டா சிங்கார அழகன், உனக்கு அண்ணன். அண்ணன் என்னடா, தம்பி என்னடா? அநியாயமான உலகத்திலே காலையில எங்க பயந்து இருக்கிறான். பட்ட பகல்ல என் ஸ்கூட்டர் காணா போச்சு. எவனோ ஒருத்தன் சைக்கிளை விட்டுட்டு என் ஸ்கூட்டர் தூக்கிட்டு போயிட்டான். ஸ்கூட்டர் காணாம போச்சா? அட பாவி, அந்த ஸ்கூட்டர் உனக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு 2 வருஷமா பட்டினி கிடந்தா. 2 வருஷமா பட்டினி கிடந்தேன். அப்படி கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த ஸ்கூட்டரை விட்டு வந்து இப்படி நிக்கிறியாடா? டே, ஆமா, ஏன் அழற? ஸ்கூட்டருக்கு என்னாச்சு? என்னாச்சுன்னு என்கிட்ட கேக்குறியா? அங்க போய் பார்த்தா தான் தெரியும். ஆமா, அந்த ஸ்கூட்டர் நம்பர் என்ன? 453106. நான் முறா அறிஞ்சு விடுவேன். ஸ்கூட்டர் நம்பரை கேட்டா டெலிபோன் நம்பரை சொல்றீங்க. ஏதோ ஒரு நம்பர். சைக்கிள் வந்தாங்கணும். சைக்கிளா? ஆமா, எவனோ ஒருத்தன் ஸ்கூட்டரை விட்டுட்டு என் சைக்கிள் எடுத்துட்டு போயிட்டான். இன்னும் 1 மணி நேரத்துல சைக்கிள் வரல, அப்புறம் என்ன செய்வன் எனக்கே தெரியாது. ஏமா, உன் கடையோட சைக்கிளை நிறுத்திட்டு டீ குடிச்சிட்டு இருந்தா சைக்கிளை தூக்கிட்டு போயிட்டான். நீ அவனை கொஞ்சிட்டு இருந்தீங்கல்ல, அவன் உவால் தான் எனக்கு சைக்கிள் வந்தாகணும். யோ ஏயா கத்துற? அவருக்கு ஞாபகம் வருது கேஸ். எப்படி இப்ப வந்துருவாரு? யோ 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 யோ, இங்க வாயா. சரியான ஆளியா நீ? ஏமா, ரோட்ல போறவனை கையை தட்டி கூப்பிடுறியே, யார் நீ? யாரு? நீயா? என்னய்யா இது? காலையில கண்ணடிச்ச, முத்தம் வேற கொடுத்த, அதுக்குள்ள மறந்துட்டியா? ஆமா, முத்தம் கொடுத்தல நம்ம முத்தம்மா. ஐயோ மங்கம்மாயா? ஏதோ ஒரு அம்மா. என்ன விஷயம்? யோ, உங்க கொஞ்சம் சண்டை உங்களோட இருக்கா? என் சைக்கிள் அப்படியா? சைக்கிளா? என்னையா உளர்ற? அந்த ஆள் ஒண்ணு வளர்ற, நீதான் வளர்ற. உன் ஸ்கூட்டர் விட்டுட்டு நீதான் சைக்கிள் எடுத்துட்டு போன. உங்க சைக்கிளா? ஆமா, என் சைக்கிள் தான். ஆமா, யாரு இல்லனது? எடுத்துட்டு போயா. இப்படி மாத்தி மாத்தி எடுத்துட்டு போக வேண்டியது, என்னவே குழப்ப வேண்டியது. 8 3 4 9 இதே ஸ்கூட்டர் தான். என்னப்பா லிஃப்ட் வருமா? ஸ்கூட்டரை டெஸ்ட் பண்ணிட்டு எனக்கு லிஃப்ட் வருமா நான் கேக்குறேன். உன்னை நான் அரெஸ்ட் பண்றேன். அரெஸ்ட் பண்றியா? எதுக்கு? நீ இந்த ஸ்கூட்டரை தேடி இருக்க. யார் ஸ்கூட்டரை யார் திருடுனது? மீச முளைக்காத பையெல்லாம் போலீஸ் ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஆட்டமா போடுறீங்க. Shut up. I am கண்ணம்மா பேசி. மிஸ்டர் அறிவழகன் இந்த ஸ்கூட்டரை காணோம்னு எங்களுக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்கார். அறிவழகனா? யார் அந்த முட்டை பையன்? இத பார், இதெல்லாம் ஸ்டேஷன்ல இருந்து பிளேஸ்க்கு நேரா ஸ்டேஷனுக்கு. ஐயோ, ஒரு வயசு பொம்பளை ஒரு வயசு பையனை கையை பிடிச்சிருக்காங்க. ஐயோ ஐயோ, அம்மா. என்னம்மா என்னம்மா இது? இந்த ஸ்கூட்டர் தேடி தயார் பண்றா சார். அப்படியா? இவன் என் தம்பி ஆச்சா. தம்பியா? யாருப்பா? யார் நான் கேக்குறேன்? அடிச்சுன்னா தலை தனியா போய் விழுந்துரும். யார் நான் கேக்குறேன்? நீ என்னம்மா? இப்படி கொஞ்சம் வாம்மா. அப்படியா? ஐயோ பாவம் சார். வேற இவனா பாவம்? ஊருக்குள்ள ரொம்ப பேரா பாவம் ஆகிட்டு தெரியும் நானு. ஐயோ சரி, எனக்கு நிறைய வேலை இருக்கு. நான் என் பொண்ணு கிட்ட உங்க போட்டோவை காமிச்ச உடனே பட்டுன்னு விழுந்துட்டா. ஆனா என் பொண்டாட்டி மட்டும் மாப்பிளைக்கு கொஞ்சம் வயசு கூட இருக்கும் போல் இருக்கு, வயிறு பெருசா தெரியுதுன்னு ஃபீல் பண்ணா. துபாயில ஷேக் விட்டு சாப்பாடு வயிறு பெருசா இருந்தாலும் வாலிபம் தெரியுதுன்னு என் பொண்ணு உங்களைத்தான் கட்டிக்குவேன்னு ஒத்த காலில் நிக்கிறா. துபாயில எல்லாம் பேரிச்ச மாதிரி சாப்பாடு. இந்த பாருங்க மாப்பிள, என் பொண்ணு
வெளிநாடெல்லாம் போய் சுத்தி பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இப்ப வெளிநாட்டுக்கே வாழ்க்கைப்பட நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சொல்லுதியே? வெளிநாடு சுத்தி பார்க்கணுங்கிறாளா? காட்டி விடுதே, முச்சூட்டியும் காட்டி விடுதே. கல்யாணத்துக்கு ஒரு இன்டர்நேஷனல் டூரே அரேஞ்ச் பண்ணிடுவோம். மாப்பிள்ள, இன்னைக்கு சாயங்காலம் 6 மணிக்கு என் வீட்டுல ஒரு சின்ன பார்ட்டிக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறேன். நீங்க அவசியம் வந்து கலந்து. என்ன சொல்லுதியே? கல்யாணத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வர்றதா? நான் வரமாட்டேன்னே. தப்புன்னே. வந்தா இதுல என்ன தப்பு இருக்கு? வாங்கல பத்தி தப்பு இல்லவே. வந்து ஏதாவது தப்பாயிருச்சுன்னா மாப்பிளைக்கு பிரிய வந்தா அடிச்சே பிச்சிருவீங்க போல் இருக்கு. பிச்சிருவன் நினைக்காதீங்க. வரதட்சணை வாங்க மாட்டேன்ல. உங்க பொண்ணுக்கு ஒரு ஆஸ்பத்திரியை கட்டிவிடுவோம். ஏகப்பட்ட அமெரிக்கன் டாலர். அமெரிக்கன் டாலரை பத்தி பேசும்போது நொட்டில வந்து நின்னுகிட்டு போல காலி இருட்டு பயம். மாப்பிள்ளை யார சொல்றீங்க?